பாவம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாட் டஸ் சின் டூ? பாவம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, பாவம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். தேவனிடத்துலேருந்து மனிதனை என்ன பண்ணிடுது? பிரிச்சிருது. ஆதாம் ஏவாள் வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? உலாவுகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இந்த பாவம் செய்த பொழுது, இந்த குறி தவறின பொழுது, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் இந்த பாவத்தில் விழுந்த பொழுது அவங்களால கர்த்தரை பார்க்கவே முடியல, ஃபேஸ் பண்ணவே முடியல, போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த பிரிவை வந்து என்ன பண்ணுது? பாவம் ஏற்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பாவம் உள்ளே வந்தோடனே மரணமும் என்ன பண்ணிருச்சு? உள்ளே வந்துருச்சு. அதுவரை எல்லாம் நித்தியமாக வாழுகிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? படைச்சார். ஆனால் அந்த நித்திய வாழ்வு இந்த பாவத்தினால என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஸோ மரணம் வந்துருச்சு. ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ ஜீவன். 5 வந்து 21 வசனம், 2 வசனம் இல்லை, 21 வசனத்தில், அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. முதல் ஆதாம் வந்து பாவம் செஞ்சு மரணம் நேராக வந்துருச்சு. ஆனால் பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவர் வந்து நீதியின்படி நடந்து பாவமே செய்யாமல் வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். அல்லேலூயா. அதான் ரோமர் 6:23 பார்க்குறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் காரணம். இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்ணார்? பாவத்தை ஜெயித்தார். எல்லா பாடுகளையும் வந்து ஜெயித்து என்ன பண்ணார்? நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அவன் வந்து பாடுகளில் நிற்க முடியல, பிரச்சனை வந்தோன்னா ஆதாமால் நிற்க முடியல. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தைரியமாக என்னார்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். பிதாவின் சித்தம் மாத்திரம்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறப்ப அவரால் என்ன பண்ணுது? திரும்ப நித்திய ஜீவன் நம்மளுக்கு திரும்ப உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ வந்து பாவம் செஞ்சால் என்ன ஆகிடும்? மரணம் வரும். ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய மரணம் வரும், அப்புறம் வந்து சரீர மரணமும் வந்துடும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம விசுவாசிகள் யாரும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? பாவத்திற்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடிய நிறைய சான்ஸுகள் வரலாம், அபாயங்கள்லாம் விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. ஆனாலும் அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். பாவத்தை என்ன பண்ணணும்? நம்ம மேற்கொள்ளணும். சரி, பாவம் செஞ்சிட்டோம், என்ன செய்யலாம் அப்படின்னா, விசுவாசி வந்து 2 காரியம். எல்லாரும் சரி, ஊழியக்காரங்களே விசுவாசி எல்லா கிறிஸ்தவர்கள் பொதுவாக பாவத்தில் விழுந்துட்டா 2 காரியம் செய்யணும். ஒன்று வந்து என்னது? அறிக்கை செய்யணும். 2வது விட்டுறணும். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் வரும். ஸோ 2 காரியம் தான். பாவம் செஞ்சுட்டா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடணும்? போய் சொல்லிடணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்யணும். அடுத்து அந்த பாவத்தை செய்யக்கூடாது, விட்டு விட வேண்டும். ஸோ பழைய ஏற்பாடுலேயும் புதிய ஏற்பாடுலேயும் இதுக்கு பல உதாரணம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பாவம் செஞ்சவங்க தான். தாவீதே பல சங்கீதங்களை பாடின தாவீதே பாவத்தில் விழுந்துட்டார். ஆனாலும் அதை என்ன பண்ணிட்டார்? அறிக்கை செய்துட்டார். அறிக்கை செய்து அதை விட்டு விட்டார். அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக 1 யோவான் 1:9 நம்ம வந்து வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 வாசிச்சோன்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஏசாயா 1:18 பாருங்கள். ஏசாயா 1, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் தேவனால் மன்னிக்க முடியாத பாவமே கிடையாது. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் ஆண்டவரால் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு எந்த பாவமே உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். அல்லேலூயா. அப்போ பாவம் சிவேர்னு இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும்
அது வந்து உறைந்த மலையை போல வெண்மை ஆகும். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்துட்டா அது சிவேரன்னு இருந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார், மன்னிப்பார். ஸோ அறிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ இந்த பிரச்சனை பாவம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லியாச்சு. ஹல்லேலூயா. என்ன பாவம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த பாவத்தை குறித்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு 2 காரியம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், செய்யணும். அறிக்கை செய்யணும், அதை வந்து விட்டுவிட வேண்டும்.